நெருப்பா இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பா இறங்கி கேளுங்க வாய் திறந்து, அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பா இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசையை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசையை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். வாய் திறந்து, அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். ஆண்டவரே எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர். அக்கினியாய் எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர். அக்கினியாய் இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்களை எரித்து விடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்காக, எங்களை அனுப்பும் தேசத்துக்காக. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். கேளுங்க வாய் திறந்து, என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மாயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி பயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி Praise வரும், God. அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பா ஒரு நெருப்பு இறங்கி வருவதாக. தெய்வமே பிதாவே உம்முடைய வாக்குத்தத்தம் இயேசுவே நிறைவேறுவதாக. ஜனங்கள் வாழ்க்கையில் ஒரு அக்கினி நெருப்பு, சுட்டெரிக்கிற நெருப்பு, குற்றங்களை அழிக்கிற நெருப்பு, குற்றங்களை அழிக்கிற நெருப்பு. ஆண்டவரே பாவங்களை சுட்டெரிக்கிற நெருப்பு. ஓரா பாபா பாபா பாலா நமாஷக்கா, ஓரா பாபா பாலா மனாரபாஷக்கா. Jesus fire. இயேசுவே நெருப்பு இறங்கட்டும். ஆமென். ஓரா பாலா பாலா மனாமலா பாரபா. எல்லா வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை ஆவியில் ஆராதனை செய்யுங்கள். ஓரா லமலா பாரபா, ஓரா பாலா பாலா மனாமாஷக்கா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து. ஓரா பாபா பாபா வாய் திறந்து, எல்லா வாய் திறந்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை பேசு. ஆமா
ஆவியிலே அனலாயிருங்கள். சகோதரனே சகோதரியே, உன் ஆவியிலே அனலாயிரு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாய் இருக்கிறவனை என் ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவேன் சொல்லி இருக்கிறார். நம்ம கடைசி நாள்ல வந்து இருக்கிறோம். ஒரு அக்கினி நெருப்பு உன் மேல எப்போதும் எரிந்து கொண்டு இருக்கட்டும். ஒரு நெருப்பு உன்னை எப்போதும் தொட்டு கொண்டே இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் வந்திருக்கவங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாசத்துல இந்த கடைசி வாரத்தில் தேவனுடைய போராயுதங்களை குறித்து பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருக்குதோ இல்லையோ, ஆனா எங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த கடைசி நாட்களில் சிதறடிக்கிறவன் உன் கண்களுக்கு முன்பாக வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, வாலிபனா இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளையா இருந்தாலும் சரி, உன்னை தாக்க சத்துருவாகிய பிசாசானவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை. ஆகையால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற பாதுகாப்பு, தேவன் கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கங்கள், தேவன் கொடுத்திருக்கிற அவருடைய ரத்தம், தேவன் கொடுத்திருக்கிற சாட்சியின் வசனங்களை நீங்கள் சரியாக தியானிக்காமல் போய்விட்டால் நீங்கள் தான் அகப்பட்டுக் கொள்வீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆகையால தயவு செய்து இந்த செய்திகளை, ஏன்னா நாங்க இன்னொரு கையில இந்த செய்தி ஒப்பு கொடுத்துட்டு கம்முன்னு உட்கார்ந்து இருக்கலாம். இல்லை, எப்படியாவது உங்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த பாதுகாப்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காகவே இல்லையா நாங்கள் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம். அதுவும் நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அடுத்த ஆராதனைக்கு இந்த செய்தி இருக்காது, அவங்க கேசட் வழியா தான் கேட்க முடியும். ஆமென் சொல்லுங்க. எபேசியரின் புஸ்தகத்தில் சர்வாயுத வர்க்கங்களை குறித்து நம்ம பார்த்தோம். 6 சர்வாயுத வர்க்கங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு 7வது சர்வாயுத வர்க்கத்தை குறித்து வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். எல்லாருமாய் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை, நீங்களும் அந்த அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை, எப்படிப்பட்ட சிந்தையை கவனிங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி தியானிக்க போறோம். எல்லாரும் கவனிங்க. நாம் தியானித்த இந்த 6 வெப்பன்ஸ் விட இந்த 7வது வெப்பன்ஸ் நமக்கு வெளியேற பெற்ற ஒரு ஆயுதம், போர் ஆயுதம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார் அப்போஸ்தலனாகிய பேதுரு. ஏன்னா இயேசு கூடவே அவர் இருந்தபடியினாலே அவருக்கு இந்த போராயுதத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடை கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிறார். வேற எந்த சீஷனும் எழுதாத ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். என்னவென்றால், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டிருக்கிறார். ஆமென். கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வாழ்ந்த நாட்களிலே அவர் முற்றிலும் 100% உங்களை போல என்ன போலவே மாம்சத்தில் தான் அவர் வாழ்ந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகதான் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். இன்னொரு பக்தன் சொல்லுகிறான், அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே
சோதிக்கப்படுற உங்களுக்கு அவர் பலன் கொடுக்க முடியும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து உங்களை போலவே என்னை போலவே அவர் மாம்சத்திலே இந்த உலகத்திலே வாழ்ந்தபடியினாலே அவர் நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை, ஆமீன் சொல்லுங்க, அப்படிப்பட்ட சிந்தையை நீங்கள் ஆயுதமாய் தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். பிலிப்பியர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை தான் உங்களிலும் என்னிலும் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, இந்த கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். யாருடைய சிந்தை இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால இன்னைக்கு நம்ம தியானிக்க போற இந்த காரியங்கள் முற்றிலுமாக இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வாழ்ந்த போது அவர் பாடுபட்டிருக்கிறார். ஆகையால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சிந்தையை தரித்துக் கொள்வோமானால் அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். சத்துருவை ஜெயிப்பதற்கு அது நமக்கு ஏதுவாய் மாறிவிடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நேரம் இல்லாதபடினால நான் 1.5 பக்கம் டெய்லி எழுதி வந்திருக்கிறேன். நேற்று முழுசும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல 4 அதிகாரத்தையும் படிச்சு இந்த 4 அதிகாரத்தில் இயேசு மாம்சத்தில் எப்படிலாம் பாடுபட்டு இருக்கிறார், நமக்கும் அப்படிப்பட்ட சிந்தை வேண்டுமேன்னு சொல்லி ஒரு பாரத்தோடு கொண்டு வந்திருக்கிறேன். நேரம் நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் பேசுவோம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். முதல் காரியம் மத்தேயு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கவனிங்க, முதல் காரியம், முதல் சிந்தை என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே, மாம்சத்திலே வாழ்ந்த நாட்களிலே, கவனிக்கணும், அவர் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. நம்ம பலமுறை தியானிக்கிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போற ஒரு காரியம் தெரியுமா? இயேசு தேவகுமாரனா இருந்தாலும் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அவரை அனுமதித்திருக்கிறார். ஆமென். சில சமயம் நம்ம வாழ்க்கையில இந்த சோதனைகள், பிரச்சனைகள் காட்டு வீசும் போதெல்லாம் நாம் அந்த சோதனைகள் எப்படி வருகிறது, ஏன் வருகிறது, எதுக்காக வருகிறது என்று புரிந்து கொள்ளாமலே நம்ம கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம தரித்து கொள்ளாமல் போகிறபடினாலே பிசாசா நம்முடைய சிந்தைக்குள்ளாக அவனுடைய அக்கினி அம்பை வீசி நம்மை தடுமாற செய்து விடுகிறான். அல்லேலூயா. ஆமென். ஆனா பாருங்க, நம்ம இயேசுவின் சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு தேவன் அனுமதித்திருப்பாரானால் அதை இயேசு ஆவலோடு ஏற்றுக்கொண்டு வனாந்தரத்தில் போய் 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து சாத்தானை ஜெயித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. முதல் காரியம் என்னன்னா, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே மாம்சத்திலே எப்படி பாடுபட்டிருக்கிறார் என்றால் சோதனை வழியாக. ஆமென். சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்க வேண்டும். சமயம் நம்ம வாழ்க்கை ஏன் அந்த காத்தெல்லாம் வீசுது? ஏன் வீசுது? உங்களை என்னையும் இன்னும் ஆண்டவர் சரிப்படுத்துறதுக்காக. அல்லேலூயா. நம்புறீங்களா? அவர் ஒருவரையும் பொல்லாயினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் சில சமயம் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட காற்றுகள், வியாதி வழியாக, போராட்டங்கள் வழியாக, கஷ்டங்கள் வழியாக நமக்கு சில சோதனை வரும்போது நாம் அதை இயேசுவோடு இணைந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இல்லையா? நம்மை ஒப்பு கொடுப்பதற்காக, நம்மை சரிப்படுத்துவதற்காக, நம்மை சீர்படுத்துவதற்காக தேவன் இதை அனுமதிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டும். இல்லைன்னா சத்துரு நம்மளை ஏமாத்திடுவான். ஆமென் சொல்லுங்க. அதை இயேசு ஆவலோடு ஏற்றுக்கொண்டார். இயேசு எப்படி மாம்சத்திலே பாடுபட்டார் என்று சொல்லி சில காரியத்தை நம்ம பண்ண போறோம். முதல் காரியத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகளும் நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ என்ன இல்ல, தலை சாய்க்க இடம். இப்படிப்பட்ட சிந்தைகளை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். வீடு இல்லையா?
வாசல் இல்லையா? இயேசு ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நரிகளுக்கு குடியிருக்கு சொல்லுவாங்க இல்லையா? எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும், நல்லதுதான். ஆனா கவனிங்க, இந்த ஆண்டவரை உண்மை நம்பி வந்து என்ன பிரயோஜனம்ப்பா? ஒரு காக்கானி இடத்த வாங்க முடியல, ஒரு வீட்டை கட்ட முடியல இல்லையா? இன்னைக்கும் வாடகை வீட்டில் போராடின்னு கொண்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் இல்லையா? இப்படிப்பட்ட சிந்தைகளை பிசாசு உனக்குள்ள தாக்க ஆரம்பிச்சால் சொல்லணும், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, என்னை ரட்சித்த தெய்வத்துக்கோ தலை சாய்க்க இடமில்லையே. கவனிங்க, இப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ள வரும்போது தான் நம் சத்துருவை மேற்கொள்ள முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். இல்லைன்னா அவன் வஞ்சிக்கிறது ஏதுவாக மாறிவிடும். நீ ஆண்டவரை தூஷிக்க, ஆண்டவரை முறுமுறுத்து விட இல்லையா, சத்துரு உன்னை ஏவி விட்டுடுவான் இல்லையா? ஆமேன். ஏன்னா யோபு வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே யோபு மனைவி சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும், இன்னும் உம்முடைய உத்தமத்திலே நீ உறுதியா இருக்கிறீரோ. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்போ கவனிக்கணும், ஏன் இந்த சிந்தை நமக்கு அவசியம்னா, பிசாசு இன்னைக்கு தடுமாற செய்து விடுகிறான். பாரு, அவங்களாம் நல்லா இருக்கிறான், இவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நான் ஆண்டவரை தேடுறேன், நான் ஆண்டவரை ஆராதனை செய்கிறேன், ஆண்டவர் பிள்ளையார் இருக்கிறேன் இல்லையா? ஆனா நானும் இந்த வாடகை வீட்டிலையோ அல்ல வீடே இல்லாம அல்ல பிளாட்பாரத்தில் எப்படியோ நான் கஷ்டப்படுகிறேன், தெய்வமே உமக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு போகும்போது சொல்லணும், இந்த சிந்தையை நீ தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அவனை ஏமாற்ற முடியாது. சொல்லலாம், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டப்பா, எனக்கோ தலை சாய்க்க. உண்மை நான் இதை யோசித்த போது கவனிங்க, அதனால தான் இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் மலையில ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரு. ஏன்னா ஒரு வீடுன்னு ஒன்று இருந்திருந்தா அங்க போய் படுத்து உறங்கி இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த உலகத்துல இயேசுநாதருக்கு என்ன இல்லை? வீடு வாசல் இல்லை, தலை சாய்க்க இடம் இல்லை. சொல்லுவாங்க குந்த குடிசைகள் இல்லை. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெற்றி உள்ள வாழ்க்கை தான் இல்லையா? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை தான். ஏற்ற காலம் தெய்வம் அதை ஒன்று செய்வார். ஆனா நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சிந்தைகளை தரித்துக் கொள்வோமானால் சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. பாருங்க, அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேது இல்லையா? அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் இப்படி இருக்கிறேன் சொல்லாத. சொன்னாரு, நரிகளுக்கு குழி இருக்குப்பா, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்குப்பா, எனக்கும் என்ன இல்லை? தலை சாய்க்க இடம் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, இப்படிப்பட்ட சிந்தைகளை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். எந்த நிலைமையிலும், பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எந்த நிலைமையிலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மனரம்யம் இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஆமென் சொல்லுங்க. என்ன இருக்கணும்? வாழ்ந்திருக்க உனக்கு தெரியணும். சில பேர் வாழ்ந்திருக்க தெரியும், ஆனா தாழ்ந்திருக்க தெரியாது. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு பிலிப்பி திருச்சபைக்கு, 4:12 சபையாருக்கு சொல்றாரு. கவனிங்க, பிலிப்பு என்ற ஒரு திருச்சபை, எபேஸ் என்பது ஒரு திருச்சபை. அந்த திருச்சபை மக்களுக்கு கவனிங்க, என்ன பாருங்க, வேதம் சொல்லுது உனக்கு எப்படி இருக்கணுமா? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எத்தனை பேர் தாழ்ந்திருக்க தெரியும்? தாழ்ந்திருக்க, வாழ்ந்திருக்க தெரியும், வாழ்ந்திருக்க தெரியும் இல்லையா? நகை நட்டோடு கூட வாழ்ந்திருக்க தெரியும். நீங்க மற்ற விசுவாசியை பார்க்கும்போது கூட, கடவுளே இப்படிலாம் எனக்கு இல்லையே அப்படி யோசிக்காத, தாழ்ந்திருக்க கற்றுக்கோ, வாழ்ந்திருக்க கற்றுக்கோ. வாசி. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியணும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு தாழ்ந்திருக்க தெரியணும், வாழ்ந்திருக்க தெரியணும். எவ்விடத்திலும் எவ்விதத்திலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், திருப்தியா இருக்கணும். அதான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. உனக்கு திருப்தி இருக்கா? எங்க திருப்தி இருக்கு? ஒரு புடவை வாங்கி கொடுக்க மாட்டான், ஒரு இது பண்ணி கொடுக்க மாட்டான், ஒரு வீடு வாசல் இல்லை, அது இல்லை இது இல்லை, முறுமுறுக்காத. இன்னைக்கு ஆண்டு உனக்கு அதை சொல்லிக் கொடுக்கட்டும். வேதம் தெளிவா சொல்லுது, உங்களுடைய உத்தம குணத்தை ஆண்டவர் பார்ப்பார். உங்களுடைய உண்மையை தேவன் பார்த்து, நான் சொல்றேன்,
ஏற்ற காலத்தில் ஏற்ற காலம் எங்க பாச ஏற்ற காலம் இதோ ஆண்டவரை பின்பற்றி 10 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, இன்னும் அதே நிலைமைனா இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில உத்தமம் இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற உத்தமம் இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற உண்மை இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற இல்லையா கிருபை இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பட்டினியாய் இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூரணம் அடையவும். பாருங்க, ஒரு சீசர் சொல்றாரு, பட்டினியா இருக்கான்னு தெரியும், பரிபூரணம் அடையவும் பரிபூர்ணமா இருக்கான்னு தெரியும், குறைவுபடவும் குறைவுபடவும் தெரியும். போதிக்கப்பட்டேன். சோத்திரம். போதிக்கப்பட வேண்டும். கவனிங்க சகோதரா, நீ போதிக்கப்பட வேண்டும். இதான் போதிக்கிறோம் நாங்க. எப்படி இருக்கணும் வாழ்க்கையில, எந்த நிலைமை இருந்தாலும் சரி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தாழ்ந்திருக்க, நீ எதிர்பார்த்த காரியம் கிடைக்கல, டோன்ட் வரி, தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. செபித்த காரியம் இன்னும் கைகூடி வரல, ஸ்தோத்திரம். ஏன்னா ஏசு சொல்றாரு இல்லையா, எல்லாத்துக்கும் இருக்கப்பா, எனக்கு ஒண்ணுமே இல்லை. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. ஆனா சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அக்கடான்னு சொல்லி ஒரு போட்ல போகும்போது தலை சாய்க்கான்னு யோசித்தா அப்ப எழுப்பி போட்டான் நம்ம ஆளுங்க. என்ன சொல்றேன்னு தெரியுமா? கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உனக்குள்ள வர வேண்டும். அது ஒரு பெரிய ஆயுதம் நமக்கு. இன்னைக்கு இந்த ஆயுதம் இல்லாத தான் பிசாசு அநேகரை வீழ்த்தி விடுகிறான். ஏன் அநேகர் பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க? ஏன் நிறைய பேர் ஞானஸ்நானத்துக்கு கோயிலுக்கு வரல? இல்லையா, இந்த சிந்தை இல்லை. ஆமென். ஏற்ற காலம் தேவன் நம்மை உயர்த்துவார், நம்மளை நினைத்தருளுவார், இல்லையா, நம்மளை ஆசீர்வதிப்பார். கவனிங்க, வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு 17 வயசுல சொப்பனம் பார்த்தான், அது நிறைவேற 13 வருஷங்கள் ஆனது. தாவீது 17 வயசுல தேவனுடைய அபிஷேகம் பெற்றுக் கொண்டான், 30ஆவது வயசுல தான் ராஜாங்கம் கிடைச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தை கண்டுபிடிச்சாலும் 1 வருஷ காலம் அவள் சுத்திகரிக்கப்பட வேண்டுமா இருந்தது. என்ன சொல்றேன் தெரியுமா? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது. ஆமென். அது வரைக்கும் நீங்கள் கிறிஸ்து இயேசுவை ஆயுதமாக தரித்து நீங்கள் உண்மையாய் வாழ்ந்தா கர்த்தருடைய உத்தமத்தை பார்ப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், 6 வாசிங்க பார்க்க. யோவான் 4:6. அங்கே அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். போதும். அப்போ இயேசுக்கு என்ன வந்துச்சு? ஒரு இளைப்பு. ஏன்னா சாப்பாடு இல்லை. லூக்கா 6:1 வாசிங்க. பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து, கவனிங்க, கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். வயிற்றுல புல்லா சாப்பாடு இருந்தா யாராவது கதிரை கொய்து தின்னுவாங்களா? சொல்லுங்க. வயிற்றுல புல்லா சாப்பாடு இருந்துச்சுன்னா, இங்க பாருங்க, இயேசு இளைப்படைந்த ஒரு காரணம் வாக்கிங் தான். இப்ப நம்ம சைக்கிள் போறோம், வண்டியில வந்துடுறோம். இயேசு எங்க போனாலும் நடந்தான் போகணும். யாராவது ஒரு தேவ கிருபை பெற்ற மனுஷி கூப்பிட்டு சோறு போட்டால் ஒழிய, ஏன்னா அவர் ஒண்டியா போயிட்டா சோறு போட்டுடலாம், போனாருன்னா 100 பேருக்கு சோறு சமைக்கணும் முடியாது. அதனால நிறைய பேர் கூப்பிட மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? உண்மைதானே. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே சிந்தை தான் அன்னைக்கு இந்த மக்களுக்கு இருந்திருக்கு. உங்களுக்கு அவங்களுக்கு எந்த வித வித்தியாசம் கிடையாது. ஸ்தோத்திரம். கவனிங்க, இயேசு அப்போ ஒரு ஆள் நிமிட்டி சாப்பிட்றானாவே என்ன அர்த்தம்? தொடர்ந்து வாசிங்க, அதை வாசிங்க. பரிசேயரில் சிலர்
பரிசேயர்கள் சிலர் அவர்களை நோக்கி ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர. அப்படின்னா என்ன அர்த்தம்? பசி. கவனிங்க, நமக்கு என்ன சிந்தை இருக்குன்னு தெரியுமா? பட்டினியா இருக்கவும் பசியா இருக்கவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை அடி சொல்வேன், பஞ்சு மெத்த இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சு மெத்த இல்ல. நீ 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 சிந்தை உங்களுக்கு வரணும். சில சமயம் பட்டினி வரும், சில சமயம் பசியோடு படுக்க வேண்டியிருக்கும், சில சமயம் ஈரத்துணியை வயிற்று கட்டி படுக்க வேண்டியிருக்கும். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் நம் தெய்வத்தை, இயேசுவின் சிந்தையை தரித்து கொண்டவர்களாக நம் முன்னேறி செல்லணுமே தவிர பின்னோக்கி போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இயேசு இளைப்படைந்திருக்கிறார். ஏன்னா சீசர்களாம் சாப்பாடு வாங்க போயிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை நாள் ஆச்சு தெரியல பாவம், நட. அவரே இளைப்படைந்து உட்காந்துட்டாரு. தேவகுமாரன் கர்த்தருடைய ஆவியான மேல இருக்கிறாரு இல்லையா? ஒரு வார்த்தை சொன்னா போதும் இல்லையா? கல்லுலாம் அப்பமாயிடும். ஆனா ஸ்தோத்திரம், இந்த உலக வாழ்க்கையில அதான் பைபிள் சொல்லுது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே இல்லையா, தம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பம் பண்ணினார், கண்ணீரோடு செபித்தார், தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்ப இயேசுநாதருக்கு கீழ்ப்படிதல் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவரும் இந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும் இல்லையா? கவனிங்க, ஏன் நான் உபாசம் பண்ண தெரியுமா? இந்த சரீரத்தை ஒடுக்கிறதுக்காக. இது மரியாள் மூலம் வந்த ஒரு சரீரம் இல்லையா? கவனிங்க, ஆவிதான் பரலோகத்தின் ஆவி. சரீரம் யாருடையது? இந்த உலக பிரகாரமாய் வாழ்ந்த ஒரு மரியாளுடைய சரீரம் இயேசுக்கு. ஆமென் சொல்ல. கவனிங்க, உனக்குள்ள இருக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர். ஆனா உன் சரீரம் மண்ணுக்கு சொந்தமானது இல்லையா? மண்ணுக்கு சொந்தமானது. அப்போ மண்ணு நிச்சயமா அந்த மண்ணோடு மண்ணா சேர ஆரம்பிக்கும் இல்லையா? நீ பறக்கன்னு ஆசைப்பட்டா கூட மண் என்ன பண்ணும்? கீழே இறங்குன்னு சொல்லும். அதான் சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல், என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். கவனிங்க, இயேசுநாதரே தன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். காரணம் என்ன? இது மரியாளுடைய சரீரம். இது பரலோக சரீரம் வந்தா ஒண்ணுமே தொடாது. இது மரியாதை இல்லையா? ஜென்ம சுபாவங்கள் மரியாளுடைய இல்லையா காரியம்லாம் இந்த சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியினாலே மரியாதை எடுத்துட்டு இயேசு என்ன பண்ணாரு? பிறந்தார். அப்போ சரீரம் யாருடையது? மரியாளுடையது. ஆவி யாருடையது? தெய்வத்தினுடையது. அதான் போய் சொல்றாரு, நீங்கள் ஆவியோடும் மாம்சத்தோடும் ஒரு போராட்டம் இருந்துகினே இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இல்லையா, எவ்வளவு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற ஆளா இருந்தாலும் இல்லையா, எவ்வளவு ஃபயரா ஜெபிக்கிற ஆளா இருந்தாலும் உன் மாம்சத்துல போராட்டங்கள் வரும். ஏன்னா ஆவி எப்போதுமே தெய்வத்தோடு உருவாடி கொண்டிருக்கும். இந்த மாம்சம் உன் கண்ட்ரோலுக்கு வராது. ஆனா நீ கண்ட்ரோல் பண்ணணும். உன் மாம்சத்தை நீ ஒடுக்கணும். அதான் பயில் போட்டிருக்கு. ஏன்னா இது உலகத்து மண்ணுக்கு போற மாமிசம். இது அதுதான் பயில் போட்டிருக்கு. இது ஆவி ஆத்மா ரட்சிக்கப்பட்டதால மண்ணு இல்லையா போராடும். பவுலே சொல்றாரு, கவனி, ரோமர் 7ஆம் அதிகாரம் எல்லாம் பைபிள் பாருங்க. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் செய்யறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறேன். இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்றீங்க? நான் செய்யறது எனக்கே என்னல பிடிக்கல. கவனிங்க, நான் செய்யறது எனக்கே பிடிக்கல. யார் சொல்றா? 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு வந்த ஒரு மனுஷன் சொல்றாரு, இயேசுவை முகமுகமாய் சந்தித்தவர் சொல்றாரு,
நான் செய்யறது எனக்கே பிடிக்கல. தெரியுதில்ல? நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஏன் செய்யற? ஏன் செய்யற? இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாய பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆதலால் நான் அல்ல. கவனிங்க, நீ நல்லதா யோசிக்கிற இல்லையா? ஜெபிக்கணும்னு ஆசைப்படுற, கோயில் போகணும்னு ஆசைப்படுற, ஐக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுற, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும்னு ஆசைப்படுற. ஆனா பேய் ஒண்ணு விட மாட்டுது. அதுக்குதான் உபவாசங்களை போட்டு ஒடுக்கி 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 ஒடுக்கி. உபவாசம் ஏன் தெரியுமா வைக்கிறோம் நம்ம கோயில்ல? ஏன் உபவாசம்? ஏன் தொப்ப குறைன்னு சொல்றாங்க பாஸ்டர். தொப்ப குறையத்துக்கு இல்ல, மாம்சத்தை ஒடுக்குவதற்கு. வேல்படுது, உன் மாம்சத்தை கிழித்து. உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் மாம்சத்தை கிழித்து. ஏன் உபவாசம் வைக்க தெரியுமா? அது வேலை வெட்டி இல்லாம போய் ஜெபம் பண்ணுது பாஸ்டர். இல்ல, உன் மாம்சத்தை கிழித்து நீ தெய்வத்தோடு நெருங்கி வரதுக்காக தான். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. உபவாசம் இப்ப நல்ல 3 வேளை சாப்பிடும் போது நம்முடைய ஆவியும் ஆத்மா சரீரமும் ரொம்ப கவனிங்க. உபவாசம் பண்ணாத நாட்களே நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் ஈக்குவலாவே இருக்குமா? உபவாச நாட்கள் தான் நம்ம மாமிசம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? டவுன். ஏன்னா உள்ள என்ன இல்லை இருக்கு, அவருக்கு ஆகாரம் இல்லை. ஆட்டோமேட்டிக் மாமிசம் என்ன பண்ணுமா? டவுன் ஆகும். அப்போ ஆவியோடு கூட இடைப்படும். புரியுதா? புரியுதா? நம்ம அடிக்கடி அப்படி உபவாசம் பண்ணும்போது இந்த மாம்சம் டவுன் ஆக ஆரம்பிக்கும். மாம்ச கிரியைகள், மாம்ச இச்சைகள் சொல்றாரு இல்லையா? எனக்கே சம்மதி இல்லை, அதெல்லாம் டவுன் ஆகி ஆவியோடு ஒருமுறைப்பட ஆரம்பிக்கும். ஆவியின் சத்தத்தை கேட்போம், தேவ சத்தத்தை கேட்போம், சீர்படுவோம், வெற்றியை பெறுவோம். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. சொல்ற, நான் நிர்பந்தமான மனுஷன். ஏன் சொல்றேன்னா, இயேசு இந்த மாம்சத்தில் இருக்கும்போது இளைப்படைந்தார், பசி அடைந்தார். தாகம் வந்த அவருக்கு தாகமாயிருக்கிறேன்னு சொன்னாரா? தாகம் வந்துச்சா? அப்போ இப்படிப்பட்ட சிந்தைகள் நமக்குள்ள வர வேண்டும். ஆமென். பவுல் சொல்றார் ரோமர்ல, தேவ ராஜ்யம் என்பது புசிப்பு குடிப்பல்ல. ஆமென். நல்லா புரிஞ்சு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தினந்தோறும் பிரியாணி சாப்பிடுறது இல்லையா? தினந்தோறும் பட்டு போட கட்டிக்கின்னு நகை மாட்டிக்கின்னு ஊரா சுத்துறது அப்படி அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமா சொன்னாரு, முதலாவது நீ தேவ ராஜ்யத்தை தேடு, அப்போது நீ எதிர்பார்க்கறதெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால இது இல்ல, அது இல்ல, சோறு இல்ல, குழம்பு இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல சொல்லி நீங்கள் பிசாசு சிந்தை தரிக்க கூடாது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உனக்குள்ள வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு சொன்னா, உனக்கு கீழே உள்ளவர் கோடி, எண்ணி பார்த்து இல்லையா? கவனிங்க, உனக்கு கீழே எவ்வளவு பேரு வாடகை வீடு இல்லாம உட்கார்ந்துருக்கிறான், மாத்தி போட சக்கம் இல்லாம உட்கார்ந்துருக்கிறான், மாத்தி கட்ட புடவை இல்லாம உட்கார்ந்துருக்கிறாங்க. உனக்காவது ஆண்டவர் 12 மாசத்துக்கு 12 புடவை கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஆமீன் வருதா பத்தியா? இல்ல பாஸ்டர், பீரோவில் அந்த பக்கம் காலியா, இந்த பக்கம் ஃபுல் ஆயிடுச்சு பாஸ்டர். ஸ்தோத்திரம். இந்த மாசம் வருது, பழைய புடவை தான் கொடு, ஏழைக்கு கொடுக்கலாம். பழைய புடவை நம்ம ஆளுக்கு அது வராது. அடிச்சு கிழிஞ்சு நார் ஆகி அதை தொடச்சிலாம் போட்டு, நோ, ஒரு 10 முறை கட்டிட்டியா, புடவை கொண்டு வா. கொண்டு வந்துட்டா நீ வாங்கி கொடுப்பியா? கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். உன்னை புது புடவை கேட்டேன். பழைய சுடிதாரு, பழைய புடவை, பழைய பேண்ட்டு, பழைய சட்டு. ஏன்னா உன்னை விட கேவலமா நிறைய பேர் இருக்கிறான் தெரியுமா? அது ஒரு நாள் எண்ணி பார்த்துருக்கிறியா? 1000 தான் இந்த கிறிஸ்துமஸுக்கு எனக்கு புடவை வேணும், அதுக்கு பெரிய சண்டை.
பிரியாணி வேணும், பெரிய சண்டை. ஏன் பிரியாணி இல்லாமல் இயேசு கிறிஸ்மஸ் கடந்து போவாதா? புடவை கட்டாம கிறிஸ்மஸ் கடந்து வராதா? நல்ல கவனிங்க, நம்ம கொஞ்சம் முன்னேறி மேலே போயிடணும். நீங்க சாதாரண கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது, நீங்கள் ஆவிக்குரியவங்களா மாறணும். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து இயேசு நமக்காக அப்படி பாடுபட்டு இருக்கிறார். உனக்கு அந்த சிந்தை வரணும். ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:12-13, 2 கொரிந்தியர் 11:27. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை, அல்லது என்னன்னா உடைக்காகவோ உணவுக்காகவோ இல்லையா இருக்க இடத்துக்காகவோ நம்முடைய சிந்தை இப்படி மாறக்கூடாது. நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையா இருக்க வேண்டும் இல்லையா? மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடம் இல்லை. எனக்காவது ஆண்டவர் கிருபையா சின்ன குடிசை வீடாவது கொடுத்திருக்கிறாரு, உமக்கு ஸ்தோத்திரம்னு நிறைவாய் ஜெபிக்கணும். எத்தனை பேர் குடிசை வீடு கொடுத்தா நிறைவா ஜெபம் பண்ணுவேன்? குடிசை வீடு கொடுத்தா எனக்கு ஓடு வீட்லயும் நிறைவில்லை பாஸ்டர். நோ, தேவனுடைய பிள்ளைகள் குடிசை விடுந்தா கூட நிறைவா ஜெபிக்கணும், நிறைவா பாட்டு பாடி ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. இதுல நீ உண்மையா இருந்தாதான் கர்த்தர் உனக்கு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. என்னத்துக்கு குடிசை வீடு? இந்த பக்கம் பார்த்தா நட்சத்திரம் தெரியுது, இந்த பக்கம் பார்த்தா நல்லா தெரிஞ்சும் போது பனி பெய்யாம இருக்குதா? தோத்திரம் போடு. என்ன நிறைவான ஒரு ஆசை. இரண்டாவதாக கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு தம்மை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிமித்தம் பாடுபட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நமக்கு கிறிஸ்து இயேசு சிந்தனால்தான் நம்ம எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம். இதே போராட்டம். இதெல்லாம் அஞ்சாணி தான் நாடி தேடுவாங்களாம். உனக்கு தேவை என்பதை பிதா அறிஞ்சிருக்கிற. கைத்தட்டு. டிசம்பர் மாசம் வந்துச்சுன்னு ஆண்டு தெரியுமா தெரியாதா? டிசம்பர் மாசம் வரப்போகுதுன்னு ஆண்டு தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் தெரியும்? ஆண்டு தெரியும் பாஸ்டர். அப்பயும் உம்முன்னு இருக்கிற என் வயிற்று வலி எனக்கு தானே பாஸ்டர் தெரியும். உனக்கு எல்லாம் தெரியும். நானும் உங்களை போலவே தான் கடந்து வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நான் எதுவுமே அவ்வளோ கேர் எடுக்க மாட்டேன். கொடுத்தா தோத்துறோம், இல்லைன்னா தோத்துறோம். ஹல்லேலூயா. என்னை அலங்கரிக்க வேண்டியது அவர் தானே, என்னை போஷிக்க வேண்டியது அவர் தானே இல்லையா? நான் கேவலப்பட்ட யாருக்கு அவமானம்? அவர் தான் அவமானம். பாருப்பா, ஷெக்கினா பாஸ்ட் கீழ் போன பேண்ட் போட்டு போறாரு, ஷெக்கினா பாஸ்ட் கீழ் போன சட்டு போட்டு போறாரு, ஷெக்கினா பாஸ்ட் பிஞ்சு போன செருப்பு போட்டு போறாருன்னா யாருக்கு கேவலம்? யாருக்கு கேவலம்? என் பொண்டாட்டி கேவலமா? இல்ல. என் பிள்ளைக்கு கேவலமா? இல்ல. உங்களுக்கு கேவலமா? இல்ல. என்னை அழைத்தாரே, என்னை படைத்தாரே, என்னை அபிஷேகத்தை கொண்டு வந்திருக்கிறாரே, அவருக்கு தான் அவமானம். ஆமென் சொல்லு. அதனால ஒண்ணு அப்படி விட மாட்டாரு. சொன்னாரு, ஆகாயத்து பறவை பாருப்பா, காட்டு புஷ்பத்தெல்லாம் பாருப்பா, என்ன அழகா இருக்கு. அதை உடுத்து வச்சுனே, உன்னை உடுத்து வைக்க மாட்டேனா? ஹலோ, உன்னை உடுத்து வைக்க மாட்டேனா? உடுத்து வைக்க மாட்டாரா? உடுத்து வைக்க மாட்டாரா? இந்த வருஷம் தான் சூப்பரா உடுத்து வைப்பார். சண்டை போடக்கூடாது. இந்த வருஷம் புருஷனை தொல்லைப்படுத்தக்கூடாது. முட்டி போட்டு பெற்றுக்கணும். ராமினோத பத்தியா? என் வேலையே அந்த ஆள் உயிர் எடுக்க தானே பாஸ்டர். நோ, நாங்கள் ஒரு முறை ஜீவானந்தா அவங்க ஒய்ஃபை பார்க்க போயிருந்தேன். அப்போ ஆரம்ப ஊழியத்துக்காக அப்போ எனக்காக ஜோம் பண்ணாங்க. அவங்க, நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம், தம்பி, அவர் இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் ஜீவானந்தம் சொன்ன, தம்பி, கல்யாணம் ஆன நாளிலிருந்து நான் ஆண்டுட்டு ஒரு பொருத்தனை பண்ணேன். நான் என்னுடைய கணவர்கிட்ட இது வேணும் அது வேணும்னு சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன், நீங்க தான் எனக்கு செய்யணும். எத்தனை பேர் அந்த சிந்தை வரும்? என்ன வேணுமானாலும் நான் அவர்கிட்ட தான் கேட்பேன், அவரோட நேர்த்தியா எனக்கு கொடுப்பார். நீ உங்க வீட்டுக்கார கேட்டீங்கன்னா, ஏம்மா
உனக்கு 200 ரூபாய், பொண்ணுக்கு 250 ரூபாய், பெரிய பொண்ணுக்கு 250 ரூபாய், மொத்தம் 1000 முடிச்சுட்டு அவர். ஆனா அவர் பாருங்க, உனக்கு 2500 ரூபாய், அவளுக்கு 2500 ரூபாய். கேட்க சந்தோஷமா இருக்கு பாஸ்டர், இது உண்மை. தம்பி தங்கச்சி உண்மை. ஜெபம் பண்ணு. இயேசு தம்மை குறித்து சொன்ன தீர்க்கதரிசனங்களுக்காகவே அவர் பாடுபட்டிருக்கிறார். வாசிக்கலாம். இது முக்கியமான காரியம். டக்குனு எடுத்து நீங்க எல்லாம் பார்க்கணும். மத்தேயு எழுதின புத்தகம் 20ஆம் அதிகாரம் 18-19. சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 20:18-19. எருசலேமுக்கு போகிறோம், இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் தேவ பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை, கவனிங்க, அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார்கள். அவரை பரியாசம் பண்ணவும், கவனிங்க, பரியாசம் பண்ணப்பட்டார். வாரினால் அடிக்கப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்டார். புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே போதும். நிமிர்ந்து உட்காருங்கம்மா. முதலாவது அவர் பரியாசம் பண்ணப்பட்டார். ஹலோ, உன்னை பரியாசம் பண்றாங்களா? என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணும்? கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொண்டு, ஓகே, டோன்ட் வரி, என் தெய்வத்தையே பரியாசம் பண்ணிருக்கிறாங்க. உன்னை பரியாசம் பண்றாங்களா? நிறைய பேர் பரியாசம் பண்ணப்பட்டு வந்திருக்கிற. கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக்கோ. ஏன்னா இயேசு தேவகுமாரனே புறஜாதிகளாலே, யூதர்களாலே, விரோதிகளாலே பரியாசம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆமென். இந்த சிந்தை உனக்கு இருந்தாதான் நீ பிசாசை ஜெயிக்க முடியும். ஆமென். தாவீது சொல்றாரு, சிமை யாரு? குழப்பம். ஐயா, இந்த செத்த நாய் உன்னை தூஷிக்குதா? சொல்றாரு, சிமே என்னை தூஷிக்கட்டும், அதை கேட்டாவது கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவாரு? இறங்குவார். ஏமா, உன்னை பரியாசம் பண்றாங்களா? கிண்டல் கேலி பண்றாங்களா? அவமானப்படுத்துறாங்களா? கவலைப்படாத. கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொண்டு, இல்லையா, இவ்விதமான விபரீதங்களை சகித்தவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். உன் குடும்பத்தை பரியாசம் பண்றாங்களா? உன்னை பரியாசம் பண்றாங்களா? உன்னுடைய ஜெப வாழ்க்கை குறித்து, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பரியாசம் பண்றாங்களா? கவலைப்படாத. கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக்கொள். ஆமென். எந்த சிமை தாவீது தூஷித்தானோ அதே சிமை வந்து தாவீது கால விழுந்து, ராஜாவை என்னை மன்னித்து விடு, தவறு செய்து விட்டேன். இந்த சிந்தை நமக்கு இருந்தாதான் நாம் ஜெயம் பெற முடியும். ஆமென், ஆமென். உன்னை பரியாசம் பண்ணா கவலைப்படாத. அடுத்தது பார்க்கலாம், டைம் இல்லை. இரண்டாவது 26, மத்தேயு 26:15-16. நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். கூட இருந்தவன், ஏசாமியோட 3 வருஷமா சாப்பிட்டவன், இயேசுநாதருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தவன், இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக அவன் வகை தேடுகிறான். இந்த சூழ்நிலை உனக்கு வரும். ஆமென். ஃப்ரெண்டு உன்னை கால வர மாட்டான்னு யோசிக்காத. உன்ன சொல்றாரு, என் அப்பத்தில் புசித்தவனே தன் குதிகாலை தூக்கினான். ஆமென். ஒன்னா சாப்பிட்டோம் பாஸ்டர், ஒரே தட்டில் சாப்பிட்டோம் பாஸ்டர், இப்படி துரோகம் பண்ணிட்டு போயிட்டோம் பாஸ்டர், இதெல்லாம் நடக்கும். சகோதர கவனி, இந்த சிந்தை உனக்கு இருந்தாதான் நீ வெற்றி பெற முடியும். ஆமென். உன்னோட கூட இருக்கிறவங்க, உனக்கு நம்பிக்கையா இருக்கிறவங்க தான் உனக்கு துரோகம் பண்ணுவாங்க, உன் காலை மாறுவாங்க, உன்னை காட்டி கொடுப்பாங்க, உனக்கு துரோகம் பண்ணுவாங்க. ஏன்னா இயேசுக்கு அது நடந்திருக்கு. இந்த சிந்தை உனக்கு இருந்தாதான் நீங்கள் பிசாசு ஜெயிக்க முடியும். எத்தனை நம்புறீங்க? கை உயர்த்தி சோத்திரம் பண்ணு. கை உயர்த்தி சோத்திரம் பண்ணு. அதனால ஆனா முடிவு பரிதாபம் இல்லையா?
இன்னைக்கு அவன் உனக்கு துரோகம் பண்ணிடலாம், உன்னை காட்டி கொடுக்கலாம். ஆனா முடிவு, ஐயோ குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லி அவன் அந்த காசை, எந்த காசுக்கு ஆசைப்பட்டானோ, எந்த காசுக்காக ஆசைப்பட்டு இல்லையா பரம தெய்வத்தை காட்டி கொடுத்தானோ, பரம தெய்வத்தை இல்லையா முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தானோ, நம்பிக்கை துரோகம் செய்தானோ, அதே யூதாஸ் இல்லையா நான்று கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அழைப்பு போச்சு, அபிஷேகம் போச்சு இல்லையா இல்லையா, அவனுடைய இடம் போச்சு, எல்லாம் காலி. அவன் இடத்துல இன்னொரு ஆளை ஆண்டு கொண்டு வந்துட்டான், மத்தியா என்ற ஒரு ஆளை. நான் சொல்றேன், உனக்கு இப்படிலாம் நடக்கும். கிறிஸ்து இயேசு சிந்தையை காத்துக்கோ, கிறிஸ்து இயேசு சிந்தை காத்துக்கோ. எல்லாரையும் நம்பிடாத, ஜெபத்தோடு காத்துரு, கர்த்தர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்தது ஒன்னு வாசிக்கலாம், மத்தேயு 26:56. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். உன்னை விட்டு ஓடிடுவாங்க. கவனிங்க, யார நம்பறியோ, யாரை எதிர்பார்க்கிறியோ, யார் உன் கூட இருப்பான்னு யோசிக்கிறியோ, கடைசி வரைக்கும் யார் உனக்கு கஞ்சி ஊத்தான்னு யோசிக்கிறியோ, அவர்கள் உன்னை விட்டு ஒரு நாள் ஓடி போவார்கள். ஒரு ஆமீன் வர மாட்டுது. சத்தியம் நிறைவேறணுமே. இதான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. இதெல்லாம் நடக்கும். அதுதான் இயேசு சொன்னாரு, மலைகள் விலகும், பர்வதங்கள்லாம் நிலை பெயர்ந்து போகும், என் கிருபை மாத்திரம் உன்னுடைய விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னுடைய நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதொரு கர்த்தர் சொல்லுகிறார். கையெழுத்து. ஆமென். யார் என்னை கைவிட்டு இருட்டான். அப்போ சீசரெல்லாம் ஓட்டாங்கப்பா. இயேசு உள்ள எப்படி பாடுபட்டிருக்கும், அதுதான் சொல்ல வரேன். அவருடைய சிந்தை, அவருடைய உள்ள எப்படி பாடுபட்டிருக்கான். பேதுரு லெப்டா இருப்பான்னு நினைச்சினேன், யோவான் ரைட்டா இருப்பான்னு நினைச்சினேன் இல்லையா, இவர் இப்படி இருப்பான்னு நினைச்சினேன், இவர் இப்படி இருப்பான்னு நினைச்சினேன் இல்லையா, இவர் தூணா நிப்பான்னு நினைச்சினேன். இல்லப்பா, எல்லாம் ஓடிடுவான், எல்லாம் ஓடிடுவான், எல்லாம் ஓடிடுவான். இந்த சிந்தை உனக்குள்ள தான் நீ நிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எத்தனை நம்புறீங்க சகோதரா? நீ விசுவாச வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில நீ நிக்கணும்னா, வெற்றி பெறனா, கவனிங்க, இதெல்லாம் நம்ம லைஃப்ல வரும். யாரெல்லாம் உண்மையா நம்புறியோ அவெல்லாம் ஓடுவோம். ஆமென். அப்போ உனக்கு இந்த சிந்தை இருந்தாதான் நீ நிக்க முடியும். இல்லைன்னா என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று புலம்ப ஆரம்பிப்பே தவிர இல்லையா, உன் விசுவாசம் பலப்படாது, உன் விசுவாசம் ஸ்திரப்படாது. எனக்கு ஆண்டவர் அதை கற்றுக் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அதனால்தான் நிக்க ஆண்டு உதவி செய்திருக்கிறார், நிக்க உதவி செய்திருக்கிறார். எனக்கு ஆண்டவர் ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார், எனக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார், இப்படிப்பட்ட சிந்தையை தரித்துக்கொள்ள உதவி செய்தார். அகல்தான் என் வாழ்க்கையில இல்லையா, விரும்பி வந்தா டேக் கேர், விலகி போனா டோன்ட் கேர். விரும்பி வந்தா டேக் கேர், விலகி போனா டோன்ட் கேர். அப்படி நான் சொல்லல, ஒரு எஸ்எம்எஸ் வந்தது, அதை ரொம்ப பிடிச்சி அதை பதிவு பண்ணிட்டேன். என்னை பொறுத்தவரையும் விரும்பி வரையா டேக் கேர், விலகி போறியா டோன்ட் கேர். ஏன்னா சொல்லி கொடுத்துட்டார்ல, இவெல்லாம் இப்படி ஓடிடுவான்ப்பா, ஓடிடுவான் ஓடிடுவான். அதனால டோன்ட் வரி, நான் மாத்த தான் கூடவே இருப்பேன். ஆமென். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்து போலவே உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிட மாட்டேன். எல்லாம் ஓடுவாங்க, எல்லாம் ஓடும், டோன்ட் வரி. வந்தா டேக் கேர், போனா டோன்ட் கேர். எல்லாரும் ஓடி போவாங்க. இயேசு உள்ள எப்படி இருந்திருக்கும், இயேசு உள்ள எப்படி இருந்திருக்கும். ஆமென். ஏன் தெரியுமா இதான் சொல்லித்தர ஆண்டவருக்கு, உன் வாழ்க்கையிலும் இதெல்லாம் நடக்கும். யார மலை மாறி நம்பினியோ
அவன் தான் உனக்கு அண்டர் கிரவுண்ட் வேலை பண்றான்னு அர்த்தம். நம்பாத. எந்த பொண்ணையும் எந்த ஆம்பளையும் மலமா நம்புறியோ அவன் தான் உன் குழி வெட்டி, அவன் தான் உன் தலைமையில கல்ல தூக்கி போட போறான். எச்சரிக்கையாயிரம் ஓடிடுவான். இது நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன். அப்படி விடப்பட்ட மக்கள் ஏராளம். ஆமென். இப்போ என்ன பாஸ்டர் பண்றது? இந்த சிந்தியை தரித்துக்கொள். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாளும் நான் தான் கூட இருப்பேன்னு சொன்னாரே, அவரை பிடிச்சிக்கோ. இன்னொரு வசந்த வாசிக்கலாம். மத்தேயு 26:60. ஒருவரும் அகப்படவில்லை, அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து பொய் சாட்சி சொன்னார்கள் இயேசுக்கு விரோதமாய். இதெல்லாம் நடக்கும். இந்த மெசேஜ் எல்லாமே ப்ராஃபிட் மெசேஜ். உனக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுவார்கள். அப்போ உனக்கு என்ன சிந்தை இருந்தா நீ வெற்றி பெற முடியும்? நோ, கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை இருந்தாதான் உனக்கு விரோதமாய் பொய் சாட்சிகள் சொன்னாலும் இயேசு அமைதியாயிருந்தார். சகோதரா, உனக்கு விரோதமான பொய் சாட்சிகள், பொய் குற்றச்சாட்டுகள் வரலாம், வரும். உனக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு சிந்தை, இந்த கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் நீ அவைகளிலிருந்து ஜெயிக்க முடியும். 67 அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி சோத்திரம் அவரை குட்டினார்கள். அவரை முகத்திலே துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து சோத்திரம் கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். எம்மா கவனம், நிமிந்து உட்காரு. நிமிந்து என்ன பாரு. இயேசுவை முகத்திலே முகத்தை துப்புவாங்க. என் முகத்தில் எச்ச மூஞ்சல நான் காரி மொழியா முகத்துல சொன்னீங்கன்னா உனக்கு கிறிஸ்துவின் சிந்தை இல்லை, பிசாசின் சிந்தை இருக்கு. ஏசுனா ஒரு கணத்தை அடிச்சாங்களா? என்ன பண்ண காட்டுறியா? இந்த சிந்தை இருந்தா நீ வெற்றி பெற முடியும். பழிக்கு பழி வாங்குவது பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலம் அப்படி அல்ல. உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணா நீ 2 மைல் தூரம் போகணும்னு சொன்னார் ஆண்டவர். கவனிமா, இதான் கிறிஸ்துவின் சிந்தையை நீ தரி. இது ஒரு ஆயுதம், புரியுதா? மற்ற 6 ஆயுதத்தை விட இந்த ஆயுதம் விலையேற பெற்ற ஒரு ஆயுதம். உன் கனியை வெளிப்படுத்துற ஆயுதம், உன்னுடைய ஆவிக்குரிய தன்மையை வெளிக்கொண்டு வர ஒரு ஆயுதம். கவனிங்க, இயேசுவின் முகத்துல இப்படி முகத்துல உமிஞ்சாங்கன்னா பிரைஸ் காட் ஆண்டவர் அப்பனையும் முஞ்சிட்டாங்க, நான் ஏமாத்துறேன். அப்புறம் கன்னத்துல ஒருத்தன் ஓங்கி அறையிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இதெல்லாம் நமக்கு நடக்கும். கன்னத்தில் அறைந்தான், துப்பினார்கள், அப்புறம் கொட்டுறான் தலை மேல. யார கொட்டுறீங்க? நான் கொட்டினோம் தலை உள்ள போய் தெரியுமா பாஸ்டர்? என்ன கொட்டுறியா நீ? கடல் வச்சு ஒன்று கொட்ட சொல்றேன் பார். இதெல்லாம் நடக்கும். சகோதரா, தம்பி, தங்கச்சி, இயேசுவை துப்பினார்கள். இதெல்லாம் கிறிஸ்துவின் சிந்தை இருந்தாதான் ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லையா? இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லதான் எபிரேயர் சொல்றாரு, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறோமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கடுவோம். அடுத்தது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த, கவனிங்க, இதெல்லாம் ஏன் தெரியுமா? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். ஏன் அவமானத்தை எண்ணல? முகத்துல துப்புனா அந்த அவமானத்தை அவர் ஏன் எண்ணல? ஆனா நீ என்ற எண்ணியே தூக்கம் வரல பாஸ்டர், இப்படி சொல்லிட்டாங்களே பாஸ்டர், என்ன இப்படி கேவலமா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே பாஸ்டர், என்ன அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல பாஸ்டர், அந்த வார்த்தை நீ பரலோகமே போக மாட்டேன்.
சொல்லும் அடிக்கடி, அபிஷேகம் பெற்ற விசுவாசிக்கு எருமாட்டு தோல் இருக்கணும். அபிஷேகம் பெற்ற விசுவாசிக்கு பசும் தோல் இருக்கக்கூடாது, எருமாட்டு தோல். சகோதர கவனிமா, பின்னால நமக்கு என்ன தோல் இருக்கணும்? நமக்கு என்ன தோல் இருக்கணும்? ஏன்? பகலிலே வெயிலாகிலும், இரவிலே நிலவாகிலும், பனியாகிலும், இல்லையா மழையாகிலும் ஒன்னும் அதை சேதப்படுத்தாது. அடிச்சா கூட பொறுமையா தான் போ. எவ்வளவு பெரிய வேன் வந்தாலும் நின்னுதான் போகணும். அவர் கிராஸ் பண்றாருன்னா நின்னுதான் போகணும். ஏன்? அது எருமாடு, அது எருமாடு. 6 அடி. இதே பசுமாடு வச்சுங்கள சக்குன்னு கிளம்பும். பார்த்திருக்கியா? நான் சொல்றேன், இயேசுநாதர் நம்ம போலவே எருமாட தோலை போத்திருந்தாரு. அந்த 2ஆம் வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. கவனி, எதுக்கு தெரியுமா இயேசு மூஞ்சாங்க கவனம் இருந்தார்? புரிஞ்சுதா? என்ன தோல் போட்டுக்கணும்? அது மறக்காத. நீ எதெல்லாம் மறந்துரு. எருமாட்டு தோல், எருமாட்டு தோல், எருமாட்டு தோல், எருமாட்டு தோல், இதே சொல்லி நைட்லாம். அப்போ உங்க வீட்டுக்கு திட்டாரா? டோன்ட் கேர். பக்கத்து வீட்டுக்காரங்க திட்டுறாங்களா? டோன்ட் கேர். பாச திட்டுறாரா? டோன்ட் கேர். ஏன்? ஏன்? கர்த்தரின் நீதியின் சால்வை அணியில எருமாடு தோலை அணிஞ்சிருக்கிறார். ஆமென். ஹலோ, அப்பதான் நீ வெற்றி பெற முடியும், கிறிஸ்துவின் சிந்தையை தரிக்க முடியும். துப்பினார்கள், குட்டினார்கள், கன்னத்திலே அறைந்தார்கள். அடுத்தது மத்தேயு 27, 29, 30, 31. சீக்கிரமா. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு. கிண்டல் பண்றாங்க. ஏன்னா இவர் யூத ராஜான்னு சொன்னார் இல்லையா? அப்போ ஒரு முடிய, ஒரு கிரீடம் கொடுக்கலாம், கையில ஒரு செங்கோலை கொடுக்கலாம்னு சொல்லி வித்தியாசமான காரியத்தை செய்து இயேசுவை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த யூதர்கள் செய்யறாங்க. எஸ், யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஹலோ, உன்னையும் பரியாசம் பண்ணுவாங்க. வாங்க சார், பாஸ்டர் சார், வாங்க சிஸ்டர், பாஸ்டர் சிஸ்டர், இதெல்லாம் பரியாசம் பண்றது. என்ன பார்த்து சொல்லுவாங்க, ஏய் இயேசு வராருப்பா. இப்பெல்லாம் உனக்கு பரியாசம் கிடைக்கும் இல்லையா? கிறிஸ்து வராங்க, இப்பெல்லாம் உன்னை பரியாசம் பண்ணுவாங்க. கவனி, இதெல்லாம் உனக்கு, இதை ஏற்றுக்கொண்டு நீ ஜெயமாய் நடக்கணும்னா கிறிஸ்துவின் சிந்தை தான் உனக்கு இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இது இல்லைன்னா நீ தோத்து போயிடுவேன். இது இல்லைன்னா பிசாசு உன் சிந்தையில தவறான அம்பு அடிச்சு விட்டுடுவான். இது இல்லைன்னா பிசாசு உன்னை ஏமாற்றிடுவான். ஆமேன் சொல்லுங்க. இயேசு நமக்காக பரியாசம் பண்ணப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். இன்னொரு வசனம், யோவான் 7:20. இயேசு ரத்தம் செய்யும். ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ பிசாசு பிடித்தவன். இயேசு ரத்தம் செய்யும். இயேசு நீ பிசாசு பிடிச்சவன் சொல்றாங்களா? உன்னை பார்த்து பிசாசு பிடிச்சவன் சொல்றாங்களா? ஆமா பாஸ்டர், அன்னி பாச பேசினா ஒரு லூசுன்றாங்க பாஸ்டர். லூசு எப்ப பாரு லூசு மாதிரி ஜோம் பண்ணி இருக்குது, எப்ப பாரு லூசு மாதிரி லோட பேசினே இருக்குது, எப்ப பாரு லூசு மாதிரி கோயில் போயின்னு இருக்கு சொல்றாங்களா? இன்னைக்கு தோத்திரம் போடு. ஏன்னா இயேசுநாதரே பிசாசு பிடிச்சவன், போஜன பிரியன். இயேசுநாதர் என்ன சொன்னாங்க? சாப்பாட்டு ராமப்பா இயேசுநாதர் அப்படி சொன்னாரு. அப்படி சொல்றாங்க, இவ சாப்பாட்டு ராமன், போஜன பிரியன், மதுபான பிரியன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதரை பார்த்து இல்லையா பைத்தியக்காரன். 10:20, யோவான் 10:20. யோவான் 10:20. அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன். இயேசு ரத்தம். அம்மா உன்னை பார்த்து பைத்தியக்காரன் சொல்றானா? டாக்டர் ஜஸ்டின் பாட்டு, நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? நீங்களான கிறிஸ்துவுக்கு யாரு பைத்தியம்? சொல்லு. பக்கத்தால் பாஸ் சிஸ்டர், நீ பைத்தியம். ஐயோ,
என்ன பார்த்தா பைத்தியக்காரன் சொல்றீங்க? நீ பைத்தியம், நீ பைத்தியம், நீ லூசு. பைத்தியனா என்ன? லூசு. பைத்தியனா என்ன? இன்னொன்னா பொண்ணு கழுத்துக்கு அடிக்கும், பராண்டோம் இல்லையா, எங்க வேணா படுத்து கிடக்கும், சேவ் பண்ணாது, குளிக்காது, அதான் பைத்தியம். நீ பைத்தியம் தானே? பைத்தியமா? ஆமா. இயேசு சொன்னார், இயேசு பார்த்து நீ அவன் பைத்தியக்காரன். இயேசு எவ்வளவு இருந்திருக்கும், இயேசுக்கு உள்ள எப்படி இருந்திருக்கும்? அவன் பிசாசு பிடிச்சவியா. இயேசு உள்ள எப்படி இருந்திருக்கும்? ஏன் இதெல்லாம் சொல்றா தெரியுமா? உனக்கு வரப்போற நாட்கள்ல வருகைக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும். நீ ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் பரதீசில் இருக்கிற மண்ணாவை கொடுப்பாரு, எல்லாருக்கும் கிடையாது. உன்னை லூசு நானா? எல்லாம் இயேசு. நன்றி நன்றி நன்றி. போடி லூசு. நன்றி நன்றி நன்றி, நாள்தோறும் நன்றி நன்றி. போடா பைத்தியக்கார. ஸ்தோத்திரம் இயேசு நாதா சொல்ல முடியுமா? அதான் கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை அதுதான். அதான் சொல்ற, இயேசு மாம்சத்திலே பாடுபட்டார், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். என்ன யாராலும் வச்சிருக்கிறார்? ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன், ஏந்திரலுக்கு பார்க்கலாம். ஒன்லி ஒன் வேர்டு. மூன்றாவது, உடன் ஊழியக்காரர் மூலமா, சீஷன் மூலமா இயேசு கஷ்டப்பட்டார், பாடுபட்டார். இந்த பாடம் உனக்கு வரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, பாடு ஓடிடுவாங்க, காட்டி கொடுப்பான், புரிஞ்சிக்கவே மாட்டான். இயேசுநாதர் எப்படிதான் 3 வருஷம் வச்சு கஷ்டப்பட்டாரோ, மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. மத்தேயு 17:16. அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். ஸ்தோத்திரம். இந்த மேல பாத்தீங்கன்னா இயேசுவோட திட்டுறாரு, அட விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்ததி, எவ்வளவு நாள் போல அவன் கூட இருப்பேன், எவ்வளவு நாள் அவன் கூட இருப்பேன். இன்னொரு பேய் ஓட்ட பஸ் இல்ல, இன்னொரு ஜோம் பண்ண உங்களுக்கு தெரியல, ஒரு ஆளை ஜோமன் விட்டா எங்கெங்கயோ ஜோம் பண்றான். கருத்தா ஒரு ஊழியம் செய்யறோம், ஒரு கேஸ் லீடரா இருக்கிறோம், ஒரு ஏரியா பாஸ்டரா இருக்கிறோம், எந்த இடத்துல என்ன ஜெபம் பண்ணணும், எப்படி இருக்கணும் தெரியலையே. உண்மையை எனக்கு பார்க்கும் போதெல்லாம் உள்ளோம் இயேசுனால் பட்ட மாதிரி நானும் கஷ்டப்படுறேன். பாருங்க, 3 வருஷம் ஆயிடுச்சு, இயேசு பரலோகம் போக போறாரு, இன்னும் ஒரு பேய் ஓட்ட பஸ் இல்லை, ஒரு ஜோமன இல்ல, ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணது இல்லை. மாற்றிக்கொள்ளுங்கள். இயேசு உள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். எதுக்காக ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார் தெரியுமா? அடுத்த லெவல் உங்களை கொண்டு போனதுக்காக தான். இன்னும் நீ இந்த கீழ் லெவலே இருந்தீங்கன்னா ஆண்டு உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. 2வது 18:1, அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, சீஷர்கள் இயேசுவிடம் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். கேட்க வேண்டிய கேள்வியா? யார் பெருசா இருந்தான்னா யார் சிந்தான்னா? ஹலோ, உன்னால இயேசு உள்ள எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? ஒரு தாய் வந்து இயேசு கிட்ட, இயேசுவே என் 2 பிள்ளையும் ஊழியம் செய்தாம்மா. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். மத்தேயு 20 பேடுக்க வேண்டாம். என் பிள்ளையில ஒரு பிள்ளை உனக்கு லெஃப்ட் ஹேண்டா இருக்கணும், இன்னொரு பிள்ளை ரைட் ஹேண்டா இருக்கணும். தாய் ஆசைப்படுற தப்புன்னு சொல்ல, ஆனா இயேசு பாருங்க, ஏமா அதை தீர்மானிக்க வேண்டியது என் அப்பன் இயேசுநாதர் தான். அதனால நீ இந்த வேலையை ஒழுங்கா செய். இப்பவே பரலோகத்தில் யார் பெரியவன் யார் சின்னவன் இதெல்லாம் நமக்குள்ள வரக்கூடாது. நம்மளாம் சீஷத்துவத்தில் போய் கொண்டிருக்கிறோம். ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பின்பற்றணும். ஒரு வெறுப்பு இல்லையா உனக்குள்ள? இன்னும் யார் பெரியவன் யார் சின்னவன், யார் லெஃப்ட் யார் ரைட்டு சொன்னா உனக்கு பரலோகராஜ்யம் கிடைக்காது. நீ இயேசுவின் உள்ளத்தை வேதனைப்படுத்தின அர்த்தம். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் பரலோகத்தில் என்ன சின்ன மூளை கொடுத்தாலும் போதும் ஆண்டவரே, ரொம்பலாம் பேசலாம் வேணாம் ஆண்டவரே, உன் மூளையில் ஒரு தொடக்கிற வேலை எதனா கொஞ்சம் பெருக்கிற வேலை கூட கொடுத்தா போதும் ஆண்டவரே. பரலோகம் போயிட்டாவே எந்த வேலை கொடுத்தா என்ன,
இல்லையா? நான் பேதுரு மாதிரி சிங்காசனம் இருக்க ஆசைப்படலாம் ஆண்டவரே. என்ன தொடமா இந்த சிந்தை இருக்கணும். ஏன் சொன்னாரு, ஒரு பையன் கூட்டு வந்தாரு, இந்த பிள்ளை பாருங்கப்பா, நீ இந்த பிள்ளை போல மாறிடணும், நீ இந்த பிள்ளை மாறி. ஏன் ஏன் அதுக்கு யார் பெரியவன் யார் சின்னவன் இல்லையா? ரெண்டும் ஸ்கூல்ல அடிச்சுக்கோம், ரெண்டு அம்மாவும் சண்டை போட்டுருக்கோம், இது ரெண்டும் கூடி விளையாண்டு இருக்கோம், இது அடிச்சு பிடிச்சி கோர்ட்டு போயின்னு இருக்கோம், இந்த ரெண்டும் விளையாடும். அதான் பிள்ளைன்னு உள்ளம். நீ விளையாடுவியா? செத்தால இனி அவன் மூஞ்சில முழிக்கவே மாட்டான். நான் நரகத்துக்கே போனாலும் போய் தான் பாரு, போனாதான் தெரியும் உனக்கு. ஐயோ தப்பன்ட்டுமே தப்பன்ட்டுமே தப்பன்ட்டுமே. சின்ன பிள்ளை போல மாறணும், நீ சிறு பிள்ளை போல மாறணும். இயேசு ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏசப்பாட்டு இருந்தா ரொம்ப ஹைலைட்டான ஒரு காரியம். பேதுரு ரொம்ப நல்லவரா? சபிக்கவும் ஏசுனாலும் என்ன யாருன்னே தெரியாதுப்பா. மறுதளிக்கிறோம் இல்லையா? அவன் காலை பூச்சி கழுவினார் இயேசுநாதர். காட்டி கொடுக்க போறான் யூதாசு, அவன் காலை பூச்சி கழுவுறார். ஆண்டவரும் போதகருமாகிய நானே இப்படி செய்யறதுனால நீங்களும் இந்த சிந்தியை வச்சுக்கோ. காலக்கழுவு சொல்ல அந்த சிந்தை தாழ்மையின் சிந்தை இல்லையா? அவர் தேவனுக்கு சமமா இருந்தார், அதை கொள்ளையாடி பொருளா எண்ணாமல் சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். அம்மா சகோதரா, இந்த கிறிஸ்துவின் சிந்தை உனக்கு இருந்தாதான் இந்த உலக வாழ்க்கையில, இந்த மோசமான உலக வாழ்க்கையில பாவத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். அவன் மேல ஏற அம்பெல்லாம் நீ காலி பண்ண முடியும். நீ அடுத்த அடி ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும், அடுத்த ஸ்டெப் வைக்க முடியும் இல்லையா? புது வருஷத்துல இன்னும் பிரைட்டா நீ மாற முடியும். புது வருஷத்துல தேவனுக்காய் ஏதா நீ செய்ய முடியும். எத்தனை தேவனுக்கான ஏதோ ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு இந்த சிந்தை இருந்தாதான். இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை வாரம் தள்ளிட்டு, ஏன்னா பைல் போட்டிருக்க அழைக்கப்பட்டவர்களோ அசட்டை பண்ணினாங்க. இந்த சிந்தை உனக்கு இருக்கணும். இந்த சிந்தை நீ இன்னைக்கு ஆயுதமா தரித்துக்கோ. வெற்றி பெறுவதற்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்ணை மூடுங்க. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் வந்தாலும் எல்லாமே மாயை ஐயா. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் வந்தாலும் எல்லாமே மாயை ஐயா. தண்ணீரே ஊற்று தண்ணீரே, தண்ணீரே ஊற்று தண்ணீரே, நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே. நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே. சமூகமே என் பாக்கியமே, சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட. உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா கை உயர்த்தி, உண்மையா எனக்கா எவ்வளவு பாடுபட்டீங்க ஆண்டவரே. இவ்வளவு அவமானம், பரியாசம், நிந்த, அடி, துப்பல், எனக்கு அந்த சிந்தியை தாங்கப்பா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் எல்லாமே மாயை ஐயா. இந்த சிந்தை வரணும் நமக்குள்ள. கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் எல்லாமே மாயை ஐயா. கை உயர்த்தி
செல்வமே செல்வமே ஒப்பற்ற செல்வமே நல் உணவே நாளெல்லாம் உம் நினைவு நல் உணவே நாளெல்லாம் கை உயர்த்தி ராஜா இயேசு ராஜா ராஜா என் பாவம் நீங்க எடுத்தீரே சிலுவை என்னும் அன்பு ஆண்டவரே தென்றலே கல்வாரி தென்றலே என் மேல ஆசைவாடுங்க என்னை ஆட்கொள்ளுங்க என்னை ஆளுக செய்ய ஆண்டவர் இந்த நாள் முதற்கொண்டு உங்க சிந்ததா எனக்கு வரணும் ஆண்டவர் எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் கிறிஸ்துவின் சிந்தை நாங்கள் ஆயுதமாய் தரித்து ஜெயம் வாழ்க்கை உதவி செய்யும் வந்த மக்களை ஆசீர்வதியும் இந்த வாரம் முழுச நடத்தும் வரப்போற புதிய மாசத்துக்கு ஆயத்தப்படுத்தும் தேவ கரம் கூட இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் தேவனுடைய வருகை மட்டும் இருந்து நம்மை காத்துக்கொள்வாராக அல்லேலூயா.